قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم آدم الأسماء كلها وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يشبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற மஃபிரத்தை நிறைவாக தந்திடுவானாக. லைலத்துல் கத்ரினுடைய இரவை நம் அனைவருக்கும் கிடைக்க செய்திடுவானாக. நாம் செய்திருக்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் நிறைவான கூலியை தந்திடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் என்னென்ன மனதிலே நாடு இருக்கிறோமோ அது முழுவதையும் நிறைவாக நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக இன்றைய இளைஞர்களின் கல்வி தாகம் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்பது அன்றிலிருந்து இன்று வரை உயிர் போன்றது. உலகத்திலே கல்வியை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா முன்னேற்றங்களையும் இந்த சமூகத்திற்கு வழங்கினார். கல்வி இல்லாததால் பூனை பிறப்பிலிருந்து எந்த முன்னேற்றத்தையும் அதை அடையவில்லை, அப்படியேதான் இருக்கு. அதனுடைய வாழ்விலே எந்த முன்னேற்றமும் இல்லை. படைப்பினங்கள் பாக்கி இருக்கிற எந்த படைப்பின் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லை. கல்வி ஒன்றை வைத்துத்தான் இந்த மனிதன் ஆக உயர்வை பெற்றிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒவ்வொரு நபிக்கும் எப்படி கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மொழி கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பாஷையின் அறிவு ஆதமுக்கு சொந்தம். வல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, ஆருட கலை, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய கலையை ஹித்ர் நபிக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அல்லம்தனி மின் தஅவீலில் ஹதீஸ், கனவு கலையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லம்னா சுன்அத்தல் லபூஸ், இரும்பை உருக்கும் ஆற்றலை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லம்னா மன்திக தய்ர், பறவை பட்சிகள் பேசுவதை கேட்கும் ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். இப்படியே குர்ஆனிலே அல்லாஹ் கல்வியை பற்றி பேசி பேசி நபிகள் பெருமானாரை பற்றி சொல்லுகிற போது அல்லமக்க மாலம் தக்குன் தஅலம், எல்லா கலையையும் உங்களுக்கு கொடுத்தோம் என்கிறார். பெருமானாருக்கு தெரியாத கலை இல்லை. அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒற்றை வரியில் பதில் சொல்ல முடிந்தது. காலித் இப்னு வலீத் அறிவிக்கிறார்கள், ஒருத்தர் வந்து கேட்கிறார் பெருமானார் இடத்துல, நாயகமே இன்னி உகிப்பன் நக்கூன் அலமன் நாஸ், பயங்கரமான அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யார் அறிவாளி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ தகுன் அலமன் நாஸ், அல்லாஹ்வை அறிந்து பயந்து கொள், நீதான் அறிவாளி. உலகத்தில் அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அறிவாளி. அல்லாஹ்வை நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம்? எல்கேஜியில் கூட என்ன நுழையல. அல்லாஹ்வை பற்றி அறிகிற அறிவிலே அல்லாஹ்வினுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை, அவனுடைய ஆற்றல், அவன் படைகள், இந்த விஷயத்தில் நம்ம என்ன எல்கேஜியாகவே இருக்கிறோம். அல்லாஹ்வை குறித்து எவன் அறிந்திருக்கிறானோ அவன்தான் அறிவாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபியே நாயகமே, யார் அயனன்னாஸ்
மக்களிலேயே பணக்காரன் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லா கல்வி ஞானமும் பெற்ற அந்த நபிகள் நிறைவான குடம் அழகாக பதில் சொன்னது யார் தெரியுமா? பெரிய பணக்காரன். குன் கண்ணான், போதும் என்ற மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் பணக்காரன். என்ன பத்தலைன்னு சொன்னா மிச்சக்காரன். போதும் என்ற மனம். சாபி இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் கண்ணான், போதும் என்ற மனதோடு வாழ், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். அன்பிற்குரியவர்களே, இது என்ன சாதாரண விஷயமா? போதும் என்ற மனதை உருவாக்குவதற்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவை. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல, போதாது 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 இல்லையே. அரசியல்வாதிகளை கேட்டால் 1 லட்சம் கோடி வைத்திருக்கிறார், இன்னமும் போதவில்லை என்று அழைக்கிறார். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவழிச்சாலும் ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்தா கூட எவ்வளவு நாள் தான் வாழ முடியும்? 36,000 நாள் தான் வாழ முடியும். லட்சங்கள் லட்சங்கள் லட்சக்கணக்கான கோடிகள் இன்னும் போதவில்லை, அவன் பிச்சைக்காரன். போதும் என்ற மனம் யாரிடத்தில் இருக்கிறது அவன் பணக்காரன். மக்களிலேயே ஹைருன் நாஸ், சிறந்தவர் யார் என்று கேட்டார் ரசூலுல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, ஹைருன் நாஸி மன் யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு எவன் பயன் தருகிறானோ அவன் தான் சிறந்தவன். ஆசிரியர் சொன்ன பதில் அழகான பதில். நாம் மனிதர்களுக்கு எவ்வளவு பயனளித்திருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். நம்மால் நம்ம எல்லாமே என்ன எதிர்பார்க்கிறோம்? அவங்களால நமக்கு என்ன பயன், இவங்களால நமக்கு என்ன பயன், நம்மால் அவர்களுக்கு என்ன பயன், மனிதர்களுக்கு என்ன பயன் என்றைக்காவது யோசித்தோமா? அதுவும் அன்புக்குரியவர்களே, சமீப காலமாக தன் உறவுகளை பற்றி கூட அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், தாய் தகப்பனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே, உடன்பிறப்புகளுக்கு நன்மை செய்ய வேண்டுமே, உற்றார் உறவுகளுக்கு நன்மை செய்ய வேண்டுமே, அதெல்லாம் போயிடுச்சு. ஒருவருக்கொருவர் உதவிய காலம் இன்றைக்கு மாறி போனது. அபார்ட்மெண்ட் சிஸ்டம் இன்னைக்கு அதை சமூகம் விரும்புகிறது. பக்கத்து வீடு பேசுவதில்லை, எல்லாம் அடைச்சே இருக்கு. ஒருவன் அழகாக கதை எழுதியிருந்தான். 2 சிங்கங்கள் பேசிக்கொண்டதான். ஒரு வருஷம் நீ காட்டுக்குள்ள போ, நான் நாட்டுக்குள்ள போறேன். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம், கெட் டுகெதர் வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி காட்டுக்குள்ள இருந்த சிங்கம் மெலிஞ்சு வருது, ரொம்ப ஒல்லியா இருக்கு. காட்டுக்குள்ள இருந்து வர்ற இவ்வளவு ஒல்லியா இருக்கிற, காட்டையெல்லாம் இந்த மனுஷன் வீடாக்கி போட்டான், எல்லாம் அழிச்சழிச்சு ஒன்றும் வாழ்றதுக்கே வழி இல்லை, அதனால மெலிஞ்சு போயிட்டேன். நாட்டு சிங்கம் கொழுகொழுன்னு இருந்துச்சு. நாட்டுக்குள்ள போன கொழுகொழுன்னு இருக்கிறே எப்படி? இல்லை, அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன், யாராவது தனியாக வந்து ஆட்டையை போட்டுறேன், ஒருத்தன் கூட தேடி வந்ததில்லை, ஒரு ஆள் கூட காணாம மௌத்தா போயிட்டானே, என்னாச்சு ஏதாச்சு தேடி வந்ததே இல்லை, அடிச்சு சாப்பிட்டு இருக்கேன். சமூகத்தின் நிலை இப்படித்தான். யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நாம் நன்றாக இருக்கிறோமா என்ற நிலையில் இன்றைக்கு சமூக அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹைருன் நாஸ் யார் என்று பெருமானாரிடத்தில் கேட்கிற போது, யார் சமூகத்திற்கு பயனளிக்கிறானோ அவன் ஹைருன் நாஸ். வந்தவர் விடல, நாயகத்தை பார்த்து கேட்டார், யார் மக்கள்லேயே நீதமானவர்னு கேட்டார். மன் அதலுன் நாஸ். எவ்வளோ பெரிய கேள்விக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளோ சீக்கிரம் சின்னதாக பதில் சொன்னாங்க. தனக்கு பிரியப்படுவதை யார் பிறருக்கு பிரியப்படுகிறாரோ அவர்தான் நீதமானவர். நீதமானவருக்கு பெரிய பட்டியல் போட தேவையில்லை, தனக்கு எது விருப்பமோ அதை மற்றவருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 மிஸ்வாக், ஒன்று கோணல் ஒன்று நேராக இருக்கிறது. ஒருத்தர் வர்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இருந்தால் எதை அன்பளிப்பு செய்வோம், எது கோணலாக இருக்கோ அதை கொடுத்துருவோம், இது நமக்காக அதை கொடுத்துடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நேராக இருக்கிறதோ அதை அன்பளிப்பு செய்கிறார். தனக்கு எது பிடிக்குமோ அதை பிறருக்கு கொடுத்தல், இவர்தான் நீதமானவர். தனக்கு ஒரு நியதி, பிறருக்கு ஒரு நியதி. இன்றைக்கு நாம் வைத்து வாழுகிறோம், நீதத்தை பற்றி பேசுகிறோம். தான் பொம்பளை பிள்ளை பேச்சுன்னு சொன்னா, என் பிள்ளை எவ்வளவு திறமைசாலி தெரியுமா, என் பிள்ளை எப்பயுமே கலன்னு பேசுவோம். பக்கத்து வீட்டு பிள்ளை பேச்சுன்னா வாயாடி, எவன் கட்டி பாடுபட போறானோ தெரியல.
தனக்கு ஒரு நியதி, பிறருக்கு ஒரு நியதியா? அப்ப நீதவாளர்களுக்கு பெருமானார் சொன்ன அடையாளம் அழகானது. உடல யார் அகசுன்னாஸ், மக்கள்லயே விஐபியார் என்று பெருமானார் இடத்துல கேட்க பெருமானார் சொன்னாங்க, அக்ஸிர் திக்கர் அல்லாஹ், யார் அல்லாஹுவை அதிகம் நினைக்கிறாரோ அவர் தான் விஐபி. அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பதுக்குறோம் அதுக்கு என்ன நினைச்சா தான் நான் உன்னை நினைப்பேன். இது அல்லாஹ்வினுடைய நியதி, தியரி. என்ன நான் உன்னை நினைக்கிறேன், என்ன நினைக்கலன்னா நான் உன்னை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறான் அல்லாஹ். பதுக்குருணி அது குறுக்கும், என்னை நினைத்தால் உன்னை நினைக்கிறேன். கஷ்டத்தில் நினைக்கிறாயா, அதை போக்குகிறேன். சந்தோஷத்தில் நினைக்கிறாயா, இன்னும் அதிகமாக்கி தருகிறேன். எந்த விதத்தில் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் பயன் தருகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். விஐபியாக மாற வேண்டுமானால் அதிகம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். வந்தவர் கேட்கிறார், எக்குமல ஈமான், என் ஈமான் பரிபூர்ணமாகணும், அதுக்கு என்ன செய்யுது? ஈமான்ல நான் டாப்பா வரணும், அதுக்கு என்ன செய்யுது? பெருமானார் சொன்னாங்க, ஹஸ்ஸின் குலுக்கத் யக்முல் ஈமான், உன் குணத்தை அழகாக்கு, ஈமான் நிறைவடையும். குண அழகு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஈமான் நிறைவை பெறுகிறது. நம்ம குண அழகு எப்படி இருக்கு ஒவ்வொருத்தர் யோசிச்சு பாருங்க. என்ன குணம்? அவனை எப்படி காலி பண்றது, இவனை எப்படி காலி பண்றது, இல்லையா? மாமனார்ட்ட எப்படி சண்டை போடுறது, மாமியார்ட்ட எப்படி சண்டை போடுறது, இவனுக்கு நமக்கு ஆகாது. உள்ளத்திற்குள்ளே குரோதம், விரோதம், தீமைகள், பகைமைகள், பெருமைகள், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் குணகழகு படைத்தவன் என்று சொன்னால் எப்படி அது சரியாகும்? பெருமானாரினுடைய குணம் வர வேண்டும். அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. ரபியா, அந்த சின்ன புள்ள 19 வயசு பையன், ரசூலுல்லாஹ்வுடைய காலை மிதிச்சு தொழுதுட்டு இருக்கும்போது ஏறி ஓடி காலை அத்தையாத்தில் உட்காந்துருந்தா எவ்வளவு வேதனை தாண்டிட்டு போக பெருமானாருக்கு கடும் வேதனை. எந்திரிச்சு, தம்பி பார்த்து வரக்கூடாதான்னு லேசாக தோளில் தட்டுகிறார். ரசூலுக்கு வயசு 56, அவருக்கு வயசு 19. அன்று மாலை பெருமானார் ரபியாவின் வீட்டுக்கு சென்றார்கள். கதவை தட்டினால் ரபியாவே வருகிறார். ரசூலை சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேனே, என் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன விஷயம்? எங்கள் அத்தாவை எதுவும் பார்க்க வந்தீங்களா? இல்லை ரபியா, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். லொகர் நேரத்தில் காலு மேலே ஏறி தாண்டி போன, வேதனையாக இருந்தது, லேசாக உன் தோளில் தட்டிட்டேன், மன்னிப்பு கேட்க வந்தேன். 56 வயசுல 56 வயசு ரபியா கண்கள் எல்லாம் குளம். ரசூலே ஏறிய பாவினான். வகி வந்து விடுமோ, வசனம் இறங்கி விடுமோ, சபிக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறீர்களே? இல்லை ரபியா, உன்னை லேசாக அடிச்சுட்டேன். அந்த பக்கம் பாருங்க 80 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துட்டு என்ன மன்னிச்சுக்கங்க. சின் இலாமன் அஸ்ஸாயிலை, தீங்களித்தவர்களுக்கும் உபகாரம். இந்த குணத்தை ரசூல் உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குண அழகை ரசூலிடத்திலிருந்து உம்மத்திற்கு வர வேண்டும். ஆனால் நாம் குணத்தை அழகாக்கி இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். என்ன குணம் உள்ளத்திற்குள், உள்ளத்தின் ஆழம். குண அழகு என்ற பாடம் யார் படிக்கிறாரோ அவன் தான் அறிவாளி. பெருமானார்ட்ட வந்தவர் விடல. யூசா அலைய ரிசுகி, என் ரிசுக்கு விசாலமாகணும், அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். ரிசுக்கு விசாலமாக எப்ப எதை தொட்டாலும் நான் பரக்கத்தா இருக்கணும். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய லிஸ்ட்டை போட்டிருக்கிறார்ல. பெருமானார் ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க, தம் அல தஹாரா, நீ சுத்தமா இரு, உனக்கு ரிசுக்கு கொட்டும்னாங்க. இன்னைக்கு பாய் நண்டே சுத்தம் இல்லைன்னு சொல்லி 5 நேர தொழுகையில் உடல் சுத்தம் செய்கிற இந்த சமூகத்தை 5 நேரமும் சுத்தம் செய்யாம வர முடியாது இல்லையா? கொரோனாவுக்கு மருந்து கை கழுவுதல், முகம் கழுவுதல், ஒழு செய்தல், சுருக்கமாக 5 நேரம் சுத்தம் செய்கிற சமூகத்தை சுத்தம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சமூகம் மாறி இருக்கிறார்களே, எண்ணி பார்க்க. தம் அல தஹாரா,
நீ சுத்தமாக இரு, ரிசுக்கு வந்து கொட்டும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலினுடைய வீடும் அப்படித்தான் இருக்கும். ரசூலுடைய வீட்டில் அழுக்குகள் இருந்ததாக வரலாறு இல்லை. காரணம், ஜிப்ராயில் வருகிற இடம், அந்த இடம் அழுக்கு இருக்காது. ஆனா ஒரு சில நம்ம வீடுகள்லேயும் ஒரு சில வீடுகளில் மாஷா அல்லாஹ் அந்த பொம்பளைய இல்லையா, சுறுசுறுப்புனால சுறுசுறுப்பு, ஒரு மாசம் துணியை அப்படியே போட்டு வச்சிட வேண்டிய. அதிலும் குறிப்பாக நீங்க யாரும் தவறா எடுக்கக்கூடாது. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நைட்டி தான் இப்பயும். அந்த சுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சமூகம் இன்னமும் அசுத்தமாக வாழ்கிறதே. ரிசுக்கில எப்படி பரக்கத் வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விடல, அவர் மீண்டும் கேட்கிறார், இன்னி உஹிப்ப நுஹ்ஷர யௌமல் கியாமா பின் நூர், கியாமத்தில் நான் பிரகாசமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய? பெருமானார் சொன்னாங்க, லா தظلم அலா ஹக், யாருக்கு அநீதி செய்யாத, நீ பிரகாசமாக வருவாய். யாருக்கும் அநீதி அளிக்க கூடாது, பிரகாசமாக இருக்கலாம். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை கேவலப்படுத்தக் கூடாது. அதற்கு என்ன செய்ய? பெருமானார் சொன்னாங்க, யக்ஸில் மினல் ஜனாபா. என்ன வார்த்தை! ஜனாபத்தினுடைய கடமையான குளிப்பை சரியாக குளித்துக்கொள். நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த மாட்டான். ஜனாபத்தினுடைய குளிப்பு எப்படி குளிப்பதுன்னு தெரியாத நிறைய இளவல்களும் யுவதிகளும் இருக்கிறார்கள். குளிப்பின் கடமை என்னன்னு தெரியாது, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளைப் போல மாடுகளைப் போல எப்படியும் வாழலாம் என்று ஜனாபத்தோடையே வெளியே சுற்றி கொண்டிருக்கிற இளவல்கள் யுவதிகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல கேட்டே போட்ட, ஜனாபத்தினுடைய குளிப்பின் கடமைகள் எத்தனை கரெக்டா சொல்லிட்டார், 3ன்னு. பரவாயில்லையே 3ன்னு சொல்லிட்டாரு, என்னன்னு கேட்கும் போதுதான், அதற்கு வாளி வேணும், டவல் வேணும், தண்ணி வேணும், அது இல்லாம குளிக்க முடியுமா? அப்ப அன்பிற்குரியவர்களே, குளிப்பின் கடமை என்ன என்று தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலங்களை முடித்து கடமையான குளிப்பை குளிக்கிற போது பர்லுகளை மறந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் என்கிறத காணப்படுச்சு. பெருமானார் அழகாக சொல்லுகிறார்கள், அந்த தகில்ல துனூபி, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய? இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்து கொள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அன் துஸ்தஜாபு தஅவதி, நான் கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய? இஜ்தனிபில் ஹராம், ஹராமை விட்டு வெளியே வந்து விடு, உன் துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். மல்லதி எம்வானில் ஹதாயா வதுனு, என் பாவங்களை எல்லாம் அழிக்கிற நற்காரியங்கள் என்ன? பாவத்தெல்லாம் அது போக்கிற அலிலப்பர் அழிக்குதா இல்லையா? அதே மாதிரி பாவத்தை அழிக்கல ரப்பர் என்ன? அல் அம்ரால், அல் ஹுலு, அத்துமு, கண்ணீர் பாவத்தை அழித்து விடும். தண்ணி அழிக்கிற மாதிரி கண்ணீரும் பாவத்தை அழிக்கும். நோய் நொடிகள் பாவத்தை அழித்துவிடும். அல்லாஹ்விடத்திலே பணிந்து நடப்பது, குனிந்து நடப்பது, ரப்புல் ஆலமீனுக்கு தோதுவாக நடப்பது பாவத்தை அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், ஐயு ஹஸனத்தின் அஃலல், நன்மைகளிலேயே எந்த நன்மை சிறந்த நன்மை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஃபாஉ ஸதகா, நன்மையிலேயே தெரியாம கொண்டு போய் தர்மம் செய்வது இருக்கிறதே ரொம்ப சிறந்தது. பாவத்திலேயே எந்த பாவம்? கெட்ட பாவம். அசுக், கஞ்சத்தனம், அது பாவம் என்றே தெரியாமல் மனிதன் நடக்கிறான். கஞ்சத்தனம் பாவத்தில் ரொம்ப கெட்டது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் கொடுத்ததிலிருந்து கேட்கிறான், இவன் கொடுக்க மறுக்கிறான். அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி அழகாக சொல்லுவார்கள். கஞ்சனுக்கு உதாரணம் சொல்லும் போது சொல்லுவாங்க இமாம் கஸ்ஸாலி, கல் கல்பில் ஜஸ்ஸார், கசாப் கடை நாய்ங்கிறான். கசாப் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற நாய் இருக்கா இல்லையா, காதர் பாய் அறுப்பார். எங்கள் ஊரில் காதர் பாய் கடை வச்சுருக்கேன். அறுக்கும்போது 1/2 கிலோ அறுத்தா அந்த நாய் நினைக்குமா, மாஷா அல்லாஹ் நமக்கு தான் அறுத்து வச்சுருக்கிறாங்க, 1/2 கிலோ அறுக்கிறார் பாய், எவனா வாங்கி போயிடுவான். பெருசாக 2 கிலோ சப்பையை தூக்கும்போது அப்படியே அப்பா நாக்கு என்ன கொஞ்சம் கீழே நீட்டுமா, மாஷா அல்லாஹ் நமக்கு தான் இருக்கிறான், எவனோ தூக்கிட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன கூட கிடைக்காது, எலும்பு கூட கிடைக்காது. கஞ்சனம் அப்படித்தான், எனக்கு 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 என்று எல்லாம் சேர்ப்பான். கடைசியில் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது.
அஷ்ஷுகுல் முத்தா மல்லது யுஸ்கினு கல்பர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ் எதுன்னு கேட்கிறார். அல்லாஹ்வின் கோபத்தை எது அணைக்கும்? அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னாங்க, அஸ்ஸௌம், நோன்புதான். கேட்கிற கேள்விகள் அத்தனைக்கும் பதில் சொன்ன ஆசிரியர். எல்லா துறைகளுக்கும் ஒரு ஆசிரியர். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, தனித்தனி துறையா போயிடுச்சு இல்லையா? எல்லா துறைகளும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது கையை பிடிச்சி பார்ப்பாரு, நாக்கு நீட்டு சொல்லுவார் டாக்டர், கண்ணை பார்ப்பாரு. ஒரு டாக்டர் தான் எல்லா துறைக்கும் இருந்தார், நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துருச்சு இல்லையா? கண்ணுக்கு ஒரு டாக்டரு, ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டரு, கார்டியாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. இதை தவிர மற்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு வர அவர் இல்லையா? நரம்பியல், நியூரோவுக்கு ஒரு டாக்டரு, தனித்தனியா எல்லாம் ஒன்றாக இருந்த காலம். இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இல்லை, இடமே இல்லை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த கல்வி தாகம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இதிலும் தவறில்லை. நிறைய கல்வி வேண்டும், மனிதனாய் மாறுகிற கல்வி வேண்டும். கல்வியை பெற்று மனிதனாகலாம் என்றால் நடக்காது. மனிதனாகி கல்வியை பெறுதல், அதுல இந்த ஏமாற்று கல்வி இன்றைக்கு அதிகமாக நடக்கிறது. இந்த பையனை போட்டு ஏமாத்தி ஏமாத்தி பொய் சொல்லிட்டு 10வது முடிச்சுட்டா போதும்டா, அதுக்கு மேலே உனக்கு கஷ்டமே இல்லைடா, உன் லைஃபே ஜாலிடா. அவன் மாங்க 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 மாங்கன்னு படிப்பான் இல்லையா? 10வது முடித்த உடனே, டேய் 12வது தாண்டா உன் உயிரே, 12வது தாண்டா உன் உயிரே, உன்னை தீர்மானிக்கிறதே அதாண்டா, உனக்கு எல்லாம் காசை ஈட்டி கொடுப்பதே. இப்போ மணி மைண்ட், கல்வி என்பதே மணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. சமூக சேவையாக என்றைக்கு கல்வி வருகிறதோ அன்றைக்கு சிறப்பை பெறும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்விக்கு 7 விஷயம் அவசியம். முதல்ல பணிவு. பணிவில்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை. முதல்ல கல்வியாளனுக்கு பணிவு அவசியம். பெருமானாரை விட சிறந்த கல்வியாளர் யாரும் உண்டா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிந்து வந்தார்கள். ஃபத்ஹு மக்கா வெற்றியின் போது அழுது கொண்டு வந்தார்கள். ரசூலே, பெரும் வெற்றி. அந்த வெற்றிலாம் உலகத்தில் இதுவரைக்கும் எந்த தலைவனும் எடுத்ததில்லை. எந்த வெற்றி தெரியுமா? அது தன்னை விரட்டிய ஊருக்குள் வருகிறார்கள். மக்காவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, ஆனால் இப்போ வர்றாங்க. வரும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ரசூலே, உங்கள் விரட்டின ஆளுக உங்கள் காலத்தில் இல்லை, உங்கள் தோழர்கள் காலத்தில் இல்லை, கியாமத்து வரைக்கும் யாரும் கால் வைக்க முடியாது. திருப்தியா? வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? கியாமத்து வரை உங்களை விரட்டிய ஊருக்குள் முஸ்லிக்கீன்கள், குஃபார்கள் காலடி வைக்க முடியாது. இந்த வெற்றியை பெறுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு 2020க்கு போய் நெஞ்சியை நிமித்தி காட்டுறான், அடுத்த போட்டியில தோத்து போயிடலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது பணிந்து தான் வந்தார்கள். கல்வியாளனுக்கு ரொம்ப அவசியம், கல்விக்கு பணிவு. ஆனா இன்னைக்கு அது இருக்கிறதா? அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். 2வது, ஒரு கல்வியாளனுக்கு மிக 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 அவசியம் பொறாமை இருக்கக்கூடாது. கல்வியாளன் பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி சமூகத்தை காப்பாற்றுவது? பொறாமை கூடாது. டாக்டருக்கும் பாருங்க, சித்தா இந்த போன அலோபதி வேஸ்ட் அப்படிம்பாரு, அவர் சித்தா உண்மை இல்லை, குப்பை. 2 பேரும் மாற்றி மாற்றி எல்லாம் இது குப்பை அது குப்பை அது குப்பை. அவர் என்ன உண்மை? பொறாமை இல்லாத கல்வி பயனுள்ள கல்வி. பொறாமக்கூடாது. 3வதாக, அன்பிற்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹ்ஸ் இருக்க வேண்டும். கல்வி என்றாலே ஆய்வு இருக்க வேண்டும். சும்மா மொட்டை கடை அடிச்சுட்டு அப்படி வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் கல்வி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே, +2ல் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாந்தி எடுத்துட்டு அடுத்து போய் காலேஜில் உட்காந்து போய் 12வதுல என்னடா படித்த? ஆனால் 1வதுலேருந்து நான் படிச்சுட்டு தான்டா இருக்கேன், என்னன்னே தெரியல, சொல்கிறானுங்க, படிக்கிறேன், அவ்வளோதான், என்னவோ படிச்சுட்டு இருக்கிறேன். காலேஜ்லேயும் போய் மொட்டை கடை அடிக்க வேண்டியது, அடின்னு அடித்து உருட்டுன்னு கடைசியில் வேலைக்கு போனா படிச்சதுக்கு வேலைக்கு சம்பந்தமே இல்லை. எல்லோருமே நான் படிச்சது வேற, வேலை வேற, என்னமோ சொல்றானுங்க, செய்கிறேன், அவ்வளோதான். ஆய்வு. கல்வி என்று சொன்னாலே உள்ளிருந்து தேடி எடுத்தல். அதாவது
தேடும் உருவாக்குகிற கலையை கொடுப்போம். அதை வைத்து பூமியை தோண்டி உள்ளே என்ன இருக்கிறதோ கனிமத்தை எடுப்பதுதான் கல்வி. இருக்க வேண்டும். சஹாபாக்களினுடைய காலத்தில், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினுடைய காலத்தில் நடந்த வரலாறு. அல்லாஹு அக்பர். சின்ன பையன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் உட்கார்ந்துருக்கிறார் அரண்மனையில். ஹஜ்ஜாஜ்னா சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப கொடுமையான அரசன். தண்ணி கேட்டான் ஒரு வீட்டில் போய். ஹஜ்ஜாஜ் மன்னர், அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன், அழகான பேரழகு, தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறார். ஹஜ்ஜாஜ் குடிக்கிறார். போதுமா? நம்ம பாஷையில் சொல்லத்தாங்க, அங்கிள் போதுமா? அது அவர் அப்படி கேட்கல. மாமா போதுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தேவை. அந்த பையன் போய் தண்ணீர் கொடுத்து மன்னனை ஆசையோடு பார்த்து சிரிக்க, என் மீது பாசம் கொண்ட இந்த சிறுவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான், அவனுக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமே, நன்மைகளிலேயே சிறந்த நன்மை நான் செய்கிறேன். வாள் எடுத்து தலை எடுத்துட்டான். தண்ணீர் கொடுத்ததற்கு மரணத்திலேயே சிறந்த மரணம் ஷஹீது தானே, அதனால் அந்த சிறுவனுக்கு இதை நான் செய்கிறேன். அப்ப அந்த மன்னன் எப்படிப்பட்டாலும் இருப்பான். அந்த அம்மா வெளியே வந்து சொல்லுச்சு, தன் மகனை இழந்த தாய் சொன்னார்கள், அல்லாஹும்ம மஹா கல்லா ஃபீ நிஸ்ஃபில் குர்ஆன். குர்ஆனினுடைய பாதி வரை கல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தாத இறைவா, கல்லாவை அழித்ததை போன்று இவனை அழித்து விடு. 2 துண்டை போட்டுருங்க. அந்த அம்மா குர்ஆன்ல கல்லாங்கிற வார்த்தை பாதியிலிருந்து ஆரம்பிச்சு, முன்னாடி வரவே வர. அந்த அம்மா அழகாக சொல்லும். அந்த ஹஜ்ஜாஜ் கொடுங்கோலன் 9 வயசு சிறுவன் வந்தான். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை பார்த்தான். அத்தத்தகிதுன மசானி அல்லா அல்லக்கும் தஹ்லுதூன். ஹஜ்ஜாஜ், இந்த அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கிறாயே, நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா? நிறைய பேர்த்தை கொன்று குவிக்கிறாய், நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா? உங்க தாதா இங்கே தான் இருந்தாரு, இப்ப கபரஸ்தான் போயிட்டாரு. உங்க பாவா இங்கே தான் உட்கார்ந்து இருந்தாரு, கபரஸ்தான் போயிட்டாரு. ஒரு நாள் நீயும் செல்வாய். தபி அஹஃபில்தல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தாயா என்று கேட்கிற போது, நவுது பில்லாஹ், அது என்ன அழிந்தா போய்விட்டது. ஹஜ்ஜாஜ் மன்னனுக்கு பாடம் நடத்துகிற அளவிற்கு ஆய்வு இருக்கு. கல்வியில் 5வது உண்மை இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கல்வியில் ஒரு பொய்மை இருந்ததா? இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு 1,24,000 பேர்களுக்கு ஞானம் கொடுத்தார்களே, அதில் பொய்மை இருந்ததா? இன்றைக்கு இருக்கிற கல்விகளில் உண்மை இருக்கிறதா? எல்லாம் இருட்டடிப்பு, மாற்று வேலை, பித்தலாட்டங்கள். கல்வி என்றாலே 6வது சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும். கல்விங்கிறது காசு சம்பாதிப்பதற்கான பொருள் அல்ல. கல்வியால் சமூகத்திற்கு பயன் தருதல், இதுக்குதான் கல்வி. ஒருவர் மற்றொருவருக்கு, படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் வேணாமான்னு கேட்கிறாங்களா இல்லையா? அப்படின்னு என்ன, பயனாளியாக இருக்க வேண்டும். நிறைவாக கல்வி என்றாலே அங்கே ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத கல்வியை கல்வி என்றே சொல்ல முடியாது இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது டிக்கெட் எடுக்க வேகமாக உள்ள நுழையுமா, தம்பி நீ படித்தவன் தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒழுக்கம் கூட இல்லையா? அப்ப அந்த கல்வி என்பதையே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, கல்வியில் தாகம் கொண்ட இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த கல்வி ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியாய், சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாய் மாறினால், அந்த தாகம் இருந்தால் வருங்கால சமூகம் கண்டிப்பாக பயனை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயனுள்ள கல்வியை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்குரிய டிப்ஸ் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சுக்கிறேன், நீண்ட தூரம் செல்ல இருப்பதால். இன்றைக்குரிய டிப்ஸ், நல்ல நினைவாற்றல் அதிகரிக்க பெருமானார் சொல்லிக் கொடுத்த வழி, சுபஹானக லா இல்ம லனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சுபஹானக லா இல்ம லனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் 11 தடவை தினமும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உண்மையிலேயே கல்வி ஞானம் அதிகரிக்கும்,
மறக்காத கல்வி ஞானத்தை அல்லாஹ் வழங்குவான். அன்பிற்குரியவர்களே, இத்தனை நாட்களாக இங்கு சிறப்பான பயானுக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், முத்தவல்லி தலைவர்